ஒன்னே ஒன்று தான். வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ, வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு வரும்போதோ, ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான். நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உங்களுக்குள்ள வரும். ஆனா சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது. அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன், இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன். அப்ப இறைவன் தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா? கிடையவே கிடையாது. நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காம இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்துத்தான் ஆகும். அப்ப வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில இறங்கி போறவங்களுக்கு துன்பம்ங்கிறது பெருசா தெரியாது. அப்பயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷம் சந்தோஷமா இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான், ஒரு வருஷம் சந்தோஷமா இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான். அவங்க எல்லாம் துன்பப்பட்ட